பட்டிமன்றத்துல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு விடுகதை இருக்குது. இந்த விடுகதைக்கு பதில் சொல்றவங்களுக்கு ஒரு $100 தரலாம் அப்படின்னு ஜெயக்குமார் சார் அவர் சார்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பாலும் தெளிதேனும் பாவும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக்கரி முகத்துவான் அடியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான். எனக்கு மட்டுமல்ல என் கூட இருக்கும் 6 பேருக்கு சேர்த்துதான். இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தமிழில் சேர்த்து கொடு. இன்னைக்கு அவர்களுடைய நாவல் நீ நடனம் புரிய வேண்டும், எப்படி பேச போகிறார் என்று இன்றைக்கு பார்க்கலாம். இது இவங்க 6 பேருக்கும். இந்த சபைக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் என்ன வேண்டுகிறோம் தெரியுமா? தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவும் தருணையில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணந்தரும் பூங்களால் அன்னை அபிராமி உன் கடைக்கண்களே. நீ எங்களுக்கு மட்டுமல்ல, சொல்லா இருந்தாலும் செயலா இருந்தாலும் சொத்தா இருந்தாலும் கல்வியா இருந்தாலும் இந்த சபைக்கு வந்த இவர்கள் அனைவருக்கும் நீ கொடுக்க வேண்டும் அபிராமியேன்னு அவர்களையும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த சபைக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு வார்த்தையோ ஒரு வாக்கியமோ என் காதிலோ என் மனதிலோ இல்லாம இருந்தது. எப்போது இந்த கிருஷ்ணாதோச அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாப்ல, இந்த முறை நான் கொஞ்சமா கொடுத்துட்டேன், அடுத்த முறை நான் நிறையவே தருவேன் அப்படின்னு சொன்னாப்ல. அதுதான் வள்ளலார் ஒரு பாட்டுல சொல்லி இருக்கிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னாரு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு முன்னாடி அவரை பேச விட்டுட்டோம் போல, அதனால எல்லாரும் ரொம்ப வாடி இருப்போம். பார்த்திருப்பாரு, நிறையவே கொடுத்துடலாம், நல்லா சாப்பிடணும்னு நினைச்சிருப்பாரு. மக்களே, இந்த பட்டிமன்றத்துல இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, குடும்பத்தில் அதிக தியாகம் செய்வது கணவனா மனைவியா? எல்லாரும் சிரிக்காரு. இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 மனைவிமார் ஆடுனாங்கல்ல, அப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், கணவன் தான் அப்படின்னு. ஆட்டம்னா கொஞ்சமா, இங்கேயே இப்படின்னா வீட்டுல எப்படியோ. இந்த பக்கத்துல ஜெயக்குமார் சார் சிரிச்சுக்கிட்டே இருக்காருல்ல, பாவம் மனுஷன், கல்யாணம் முடிஞ்சால நேர சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. எங்க அக்கா எதை கேட்டாலும் பேசும்போது அடிச்சா கூட பரவாயில்ல, ஒரு முறை ஒரு வெட்டு. அவரு மிரண்டுதாரு. இப்போ பின்னாடி வந்தாரு, நின்றுட்டு இந்த கிட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு அந்த அக்காட்ட கேட்டார். அந்த அக்கா இப்படி திரும்பி சொல்லிச்சு, போறையா அடி வாங்க போற அப்படின்னு. இவங்க 2 பேருக்கும் பின்னாடி நான் என்னதான் அந்த அக்கா பார்க்கல. சோ அவரோட நிலைமை அந்த மாதிரி ஒரு நிலைமை. இந்த தைரியத்திலும் அவர் சொல்றாரு, இல்லை கணவன் தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் 3 பேரும் பேச வந்திருக்கிறார்கள். இவர்கள் 3 பேரும் இல்லை நாங்கள் மனைவிதான் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க. மனைவிதான் பேச வந்திருக்காங்களா, தேவா எதுக்கு நடுவுல உட்கார்ந்துருக்காருன்னு கேட்க கூடாது. அவங்க வீட்டம்மா தான் சொல்லிச்சு, தேவா இங்க பாரு, உன்னை பத்தி பேச 1 லட்சம் இருக்கு, நல்லா இருப்பீங்க அந்த சைடு போயிரு, என்ன பத்தி பேச ஒண்ணுமே இல்லை, நான் உன் சைடு போயிடுறேன் அப்படின்னு. இது உண்மை, இப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வந்தாப்ல. இந்த ஒரு விடுகதை சொல்லணும்னு சொன்னோம்ல, அந்த விடுகதையை சொல்லிடுறேன். ஒரு சாதாரணப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு கிராமத்துல ஒரு ஓரமா நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு வியாதி. அந்த வியாதியை எதிர்த்தால முனிவர்கிட்ட போய் அந்த வியாதியை சொல்லணும். இப்ப நம்ம எல்லாம் காய்ச்சல் தலைவலி அப்படின்னம்னா நம்ம ஒரு டாக்டர்கிட்ட சொல்லுவோம், ஒரு டைலினாலும் அட்வில்னா தருவாரு, வேற ஒண்ணும் தள்ள போறது கிடையாது. இவன் போய் சொல்றவன் என்ன சொல்லணும், அவனுக்கு என்ன வியாதி அதை தானே சொல்லணும். அவன் சொல்றான், முக்காலை எடுத்து 32 போகையிலே அக்காலை 5 தலை நாகம் அழுந்த கடித்தது அப்படிங்கிறான். இதற்கு என்ன வைத்தியம் செய்வது அப்படிங்கிறான். எப்படியும் முக்காலை எடுத்து 32 போகையிலே அக்காலை 5 தலை நாகம் அழுந்த கடித்தது, என்ன வைத்தியம் செய்வது? அப்போ ஒரு முனிவர்கிட்ட போய் ஒரு சாதாரணப்பட்டவன் சொன்னா முனிவர் சும்மா இருப்பாரா? அவரு இதே மாதிரி இலக்கண ரீதியாக ஒரு பதில் சொல்லணும். அவரு சொன்னாரு, 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின். எப்படி 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய் அப்படின்னாரு. இந்த கூட்டத்துல இதை தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல முன்னாடி வரை எல்லாம் சிரிச்சுங்க, சொன்னதுக்கு அப்புறம் அமைதியாயிட்டீங்க. இதை மனப்பாடம் பண்ணதுக்கே 2 நாள் ஆகும் நினைக்க எல்லாருக்கும். சரி, இதுக்கு பதில் தெரிஞ்சா யோசிச்சு வைங்க, கடைசியில பதில் என்னன்னு பார்ப்போம்.
என் வலதுபுறம் இருப்பவர்கள் முதலாவதாக தங்கை காயத்ரி அவர்கள், இரண்டாவது தேவா, மூணாவது தங்கை ராஜி அவர்கள். இல்லை, நாங்கள் தான் குடும்பத்துல தியாகம் எங்களை மாதிரி செய்தவர்கள் யாரும் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு உட்கார்ந்த இடத்தை விட்டு எண்ணிக்கல, அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கோம்னு சொல்லுதாங்க. எனது இடது பக்கம் ஜெயக்குமார் சார். நான் பண்ணின தியாகம் என் தலைய பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒத்த முடி இல்ல, அவ்வளவு போச்சு, அவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஜெயக்குமார் சார். அதுக்கப்புறம் அக்கா சுகந்தி அக்கா, அதுக்கப்புறம் கடைசியா வைத்தியநாதன். இப்பொழுது முதலாவதாக தங்கை காயத்ரி அவர்கள் மனைவியே என்று பேச வருகிறார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். குடும்பத்துல அதிகம் தியாகம் செய்யறது கணவனா மனைவியா அப்படிங்கிற தலைப்ப முதல்ல நம்ம நடுவரை நச்சுதான் எனக்கு கால் பண்ணி, தங்கச்சி நீ இந்த மாதிரி தலைப்பு அப்படின்னு சொன்னாரு. அப்பவே கேட்டேன், அண்ணா ஏன் இந்த தலைப்பு, இதுக்குதான் முடிவு ஆல்ரெடி தெரியுமே மனைவின்னு. நானும் சொல்லிட்டேன் தங்கச்சி, யாரும் அதை கேட்கறதா இல்ல, ஆனா இந்த தலைப்பு தான் வேணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சேன், சரி நம்ம எதிரணியில இருக்கிற 3 பேரும் தோக்கறதுக்குனே வந்திருக்காங்க, சரி இவங்களுக்கு எல்லாம் புரிய வைப்போம் அப்படிங்கறதுக்காகவே இந்த தலைப்பை ஒத்துக்கிட்டேன். இந்த தலைப்புல முதல்ல எங்க அணியில இருந்தே என் வாதத்தை நான் தொடங்குறேன். எங்களுடைய உண்மை விளம்பி அண்ணன் தேவா அவர்கள் பாத்தீங்களா, மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி எங்க தன்னோட கணவரோட மனசு கஷ்டப்பட்டுடக் கூடாதுன்னு அவங்களும் போராடி 4 பாயிண்ட் எடுத்து அந்த உண்மை என்னன்னு அவங்களுக்கே தெரியும். முதல்வர்களே, நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் சரி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு கண்ணதாசன் சொன்னாரு. ஏன்னா அந்த குடும்பம்ங்கிற ஒண்ணு அமைக்கிறதே அந்த பெண் தானே. அவ ஒரு மனைவியா மட்டுமா, ஒரு ஹெச்ஆரா, ஒரு கூகுளா, ஒரு துணி துவைக்கிற மிஷினாகவோ இல்ல ஒரு ஊபராகவோ இன்னைக்கு எல்லாமாவும் இருக்கிறது ஒரு பெண் தான். உடனே நம்ம எழுதுறாரு பாத்தீங்களா வைத்தி, நாங்க தான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோமே உங்களுக்கு, எதுக்கு நீங்க துணி துவைக்கணும், வாஷிங் மிஷின் இருக்கே, அந்த பாயிண்ட் தான் எழுதிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஆனா அதை செயல்படுத்துறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் யாரு? அந்த சுவிட்ச கூட நாங்க தானே வந்து போட வேண்டியதா இருக்கு, நீங்களா எந்திரிச்சு போடுறீங்க. இது எல்லாம் பண்ணா என்னென்ன தியாகம் பண்றாங்க தெரியுமா? அவங்க தன்னோட கனவை தியாகம் பண்றாங்க, தன்னோட நேரத்தை தியாகம் பண்றாங்க, தன்னோட தேவைகளை தன்னோட குடும்பத்துக்காக அவங்க விட்டு கொடுத்துட்டே போறாங்க. உதாரணத்துக்கு இங்க எத்தனை பேர் வீட்டுலங்க இந்த சன்ரைஸ் ஆட்ல நம்ம சூர்யா வந்து ஜோதிகாக்கு காஃபி போட்டு எழுப்புற மாதிரி எத்தனை கணவர்கள் எழுப்புறாங்க? எனக்கு தெரியும் அதெல்லாம் விளம்பரத்துல மட்டும்தான் நடக்கும். ஒருத்தர் அதெல்லாம் நம்ம வீட்டுல நடக்காது. சரி, அந்த காப்பியாவது நம்ம போட்டு நிம்மதியா உட்கார்ந்து குடிக்கலாம். சரி, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு சரி இவங்களாலையும் இப்பதான் வேலைக்கு போறது இல்லையே, எல்லாரும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற பேர் அந்த காப்பியை நிம்மதியா குடிக்க கூட விடுறது இல்ல. சரி இவங்களெல்லாம் சரி கட்டிட்டு குளிக்கலான்னு போனா நேர்ந்து ஒருத்தர் மேனேஜர் கால் பண்ணுவாரு, வீட்டுல இருக்கிறவங்களையும் இத்தனை சமாளிச்சாச்சு, அங்கேயும் போய் அந்த ஒரு காஃபியை கூட அவங்களால நிம்மதியா உட்கார்ந்து குடிக்க முடியாம அந்த காஃபியை கூட தியாகம் தாங்க பண்றாங்க. இது இப்ப இல்லைங்க, சங்க காலத்துல இருந்தே இப்போ நீங்க நினைக்கலாம், இப்பதானே நீங்க சங்க காலத்துல இருந்தே அப்படிதான். ராமனை தொடர்ந்து போனது யாரு? சீதை தானே. உடனே வந்துடாதீங்க, இல்ல கூட லட்சுமணனும் போனாரு. அன்னைக்கு ஊர்ல தியாகம் செஞ்சு லட்சுமணன் அனுப்பி வைக்கலன்னா லட்சுமணனும் போயிருக்க முடியாதுல்ல. நல்லா யோசிச்சு இவங்களை நம்ம வாழ்வாட்டுக்கு கொஞ்ச நேரம் கூட வாங்கினா கூட வரமாட்டாங்க. அதான் உனக்கு அவ்வளவு செலவு பண்ணி லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம்ல, நீயே ஓட்டிட்டு போ அப்படின்ட்டுருவாங்க. சரி, அடுத்ததோட சங்கமா கோவலன் கண்ணகி. எல்லாத்தையும் அந்த கண்ணகி தியாகம் பண்ணியாச்சு. கடைசியில இருந்தது அந்த ஒரே ஒரு சிலம்பு, அதையாவது போய் ஒழுங்கா வித்துட்டு வந்தாங்க அந்த மனுஷன். அது அவனுக்கு போய் அவன் என்ன விற்கணுங்கிறது கூட சரியா தெரியாம, அந்த சிலம்புக்குள்ள என்ன இருக்குன்னு சரியா தெரியாம அதையும் யோசிச்சு அங்க நீதி கேட்டு வந்தது கண்ணகி தான். இவங்களுக்கு யோசிக்கிறதுக்காக நம்மளுடைய மூளையையும் நம்ம தியாகம் பண்ணியாச்சு. நம்மளுக்காக நம்ம யோசிக்கிறோம். இப்படி அடுக்கிக்கிட்டே போலாங்க. ஆனா பெண்களோட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா?
அவங்க சொன்னதை இன்னைக்குமே சொல்லி காட்ட மாட்டாங்க. அப்புறம் ஏன் நான் இங்க நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இதோ இந்த மாதிரி யாராவது நிறைய பேர் இருக்க போறாங்களே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். நான் ஆட்கள் தியாகமே செய்யலன்னு சொல்ல வரல. ஆனா அது ஒரு சில இடத்துலயும் ஒரு சில நேரத்திலையும் மட்டும்தான் சொல்ல வரேன். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் பாஷையில சொல்லணும்னா அவங்க எல்லாம் ஒரு ட்ரையல் வெர்ஷன், நம்ம எல்லாம் ஒரு பெர்பெச்சுவல் லைசன்ஸ். தொடர்ந்து நம்ம தியாகத்தை பண்ணிக்கிட்டே தான் இருக்க முடியும். சரி, கடைசியா அவங்க சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை. அந்த சக்தியோட தியாகத்தை புரிஞ்சுக்காது நீங்க எல்லாம் செவனையே நீங்க கொடுக்குற ஸ்நாக்ஸையே சாப்பிட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்கிற பேச்சுக்கு ராத்திரி உங்களுக்கு சோறு கிடைக்காது. நடுவர் அவர்களே, உங்களுக்கு சோறு கிடைக்கணும்னு முடிவு பண்றீங்களா இல்லையாங்கிறது நீங்க கொடுக்க போற தீர்ப்புல தான் இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சரி, மாப்பிள்ள அங்க உட்கார்ந்து இருக்காரான்னு தெரியல. நீங்க இருக்கிறாரா? இருக்கிறாரு. ஏன்னா இருக்கிறாரு. அந்த பாத்துட்டேன். அங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு சுகந்தியக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப இந்த காயத்ரி தங்கச்சி நேற்றுக்கு பேசிக்கிட்டு இருந்தாப்புல, அவரு கூட வந்திருந்தாப்புல. எப்பவுமே இந்த ஒய்ஃபு போகும்போது மாப்பிள்ள வந்து சும்மா பின்னாடியே சப்போர்ட் தானே, வேற என்ன பண்ண போறோம் நம்ம. அவங்களுக்கு பாடி கார்டு, பாடி சோடான்னு கூட சொல்லலாம், அப்படிதான் வருவோம். அவர் அதே மாதிரி வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்தாப்புல அந்த ஹால்ல. இவங்க பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு டென்ஷன் ஆயிட்டு, இவங்க பேச பேச கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அது பொய் அப்படிங்கிறாரு. திரும்ப இவங்க பேசணும்னா பாவப்பட்டவன் நான் தான் அப்படிங்கிறாரு. திரும்ப பேச ஆரம்பிச்சோன்னா இவங்க சொல்றதை நம்பாதீங்க தலைவரே, நான் தான் வீட்டுல துணி துவைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்படி இவங்க சொல்ல சொல்ல சொல்லிட்டு இருந்தவன ஜெயக்குமார் சும்மா இருக்காம சொல்றாரு, நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு மைக்கு தர்றோம், கீழே இருந்து நீங்க கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. எப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டைன்னா நமக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்பேற்பட்ட ஜெயக்குமார் அவர்கள் இப்ப அவர் வீட்டுல நடக்கிற நல்ல நல்ல விஷயங்களை நம்ம முன்னாடி பேச வராங்க. வாங்க, ராஜி டீச்சரை பத்தி புகழ்ந்து தள்ளுங்க. வீட்டுக்கு வரணும் தம்பியா? நன்றி சகோதரி. யாரு பேப்பரையே தியாகம் செய்தார். நீங்களே தியாகம் பண்ணாலும் நாங்க சொல்ல மாட்டோம். ஆமா, நீங்க சொன்னீங்க கண்ணதாசனை பத்தி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் சொன்னீங்க ஒரு முறை. கண்ணதாசன் மறுபடியும் மனைவி அமைவதெல்லாம் 2 முறை, மறுபடியும் மனைவி அமைவதெல்லாம் 3 முறை. எதுக்குங்க கண்ணதாசன் 3 முறை மனைவி அமைவதெல்லாம்? கடைசியா என்ன பாட்டு பாடினாரு தெரியுங்களா? அவரு எங்கே நிம்மதி என்ன தெரியுது இதுல இருந்து? கண்ணதாசன் தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டாரு. ரைட்டா? அது சரி, எதுக்கு கண்ணகி கண்ணகின்னு எடுக்கிறீங்க? கண்ணகி எதுக்கு வந்தாங்க? நகைக்காக தான் வந்தாங்க, கணவனுக்காக வந்தாங்களா? மாதவி கேட்டான்ட்டு கணவனையே தியாகம் பண்ணிட்டாங்க. எப்படிங்க அவங்களை நம்புறது? சோ அத்தோட விட்டாங்களா? நகை காணா இன்னொரு நகை வாங்கலாம்ல. அதை விட்டுட்டு என்னங்க ட்ரம்ப் மாதிரி வந்து மதுரையே எரிச்சிட்டாங்க. நல்லதாங்க இது? எவ்வளவு பேர் வாழறாங்க? ஒரு நகைக்கும் 1 மில்லியன் ஆளுங்களுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குங்க. இப்படிதாங்க எப்ப பாரு நாங்க தான் தியாகம் சொல்லிட்டே இருக்காங்க. கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? கல்யாணம்னா ரெட்டை மாட்டு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நிக்கிற ஒரு பசுமாட்டை எடுத்துட்டு வந்து மாட்டு வண்டியில கட்டிட்டு எங்களை மாதிரி முரட்டு காளைகளை எடுத்துட்டு வந்து அங்க கட்டுறாங்க. நாங்கெல்லாம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல முதல்ல வர காளைங்க. அப்படி இருந்த நாங்க எப்படி ஆயிட்டோம்னா தியாகம் பண்ணி 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 கடைசியில ஒண்ணுமே இல்லாம வீட்டுல உட்காந்துட்டு இருக்கோம். வெளியே ஏதோ நாதசுரம் ஊதிட்டு ஒரு மாடு வந்தா சொல்றாங்க வீட்டுல, வெளியே போய் பாரு அப்பாவா பாருன்றாங்க. வந்தது பூம்பூம் மாடு. என்ன பண்றது? வாழ்க்கை வந்து பூம்பூம் மாடு மாதிரி ஆயிடுச்சு. முரட்டு காலையா இருந்தது கடைசியில பூம்பூம் மாடு ஆயிடுச்சு. என்னென்ன தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, யாராச்சும் விருந்தினர் வந்தாங்க வச்சுக்கலாம், சும்மா சாம்பார் வடிச்சு ரசத்தை வடிச்சு சாம்பார் சாதத்தை வடிச்சாங்கன்னா முடிஞ்சிச்சு. பெரிய வேலை செஞ்ச மாதிரி தியாகம் பண்ண மாதிரி பேசுறாங்க. வடையெல்லாம் எங்களை சொல்ல வைக்கிறாங்க வாயால. அது என்னங்க சொல்றீங்க?
எத்தனை வளதான் சொல்றது? வாயால தாங்க. சரிங்க சரிங்க. குடும்பத்துக்காக என்னென்ன தியாகம் பண்றோம் தெரியுங்களா? பகல் நேரம் எல்லாம் பாஸுக்கு தியாகம் பண்றோம். அதுல சம்பாதிச்ச காசை பாதி கவர்மெண்ட்டுக்கு தியாகம் பண்றோம். மீதி காசை புள்ள குட்டிகளுக்கு தியாகம் பண்றோம். மிச்சம் மீதி ஏதாச்சும் இருந்ததுன்னா எல்லாம் பட்டு புடவையா மாறிடுது. கடைசியில பாத்தீங்கன்னா என் கையில இருக்கிற காசு வச்சு டாலர் ஸ்டோர் போயிட்டு ஒரு சின்ன நோட் புக் வாங்கி அக்கௌண்ட் எழுதுறதுக்கு தான் கரெக்டா இருக்கு. அது பின்னாடி ஒரு பேஜ்ல விஷ் லிஸ்ட் எழுதி இருக்கு. என்னைக்காச்சும் அது நடக்கும்ட்டு பார்க்கலாம். இது கடைக்கு போனோம்னா கடை முழுக்க 90% உமன்ஸ் ட்ரெஸ் தாங்க இருக்குது. மென்னுக்கு ஒரு சின்ன கார்னர், அது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் பக்கத்துல. இதை நீ அங்கேயே உள்ள போகாம இங்கேயே செக் பண்ணி பாருங்க. சரி, ஏதோ ஒரு பேண்டோ ஒரு ஷர்ட்டோ வாங்கிட்டு வந்தா வீட்டுக்கு எடுத்துட்டு வைக்க வந்தா இப்பதாங்க புரியுது மாமனார் எதுக்கு அவ்வளவு பெரிய பீரோ காலியா கொடுத்தாருன்ட்டு. பீரோ முழுக்க பட்டு போடுவாங்க. பக்கத்துல ஒரு சின்ன ஷெல்ஃப், அதுல என்னோட 2 பேண்ட் 2 ஷர்ட் ஒரு 2 கோமணம், அது வைக்கிறதுதான் இடம் இருக்குது. சோ ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணதுல இருந்து சாகர வரையும் எல்லா தியாகமும் பண்றது ஆண்கள் தான். பெண்கள் தியாகம் 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 என்ன தியாகம் பண்ணாங்க? டிவி சீரியல் பார்க்கலன்றாங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் கேட்கலன்றாங்க. இதுதான் தியாகம், அவங்க பண்ண தியாகம். அதனால ஆண்கள் தியாகம் தான் ரொம்ப பெருசு. எஸ்பெஷலி என்னோட தியாகம் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. எனக்கு தெரியும். நான் பேசுறேன், நீங்க உட்காருங்க, 2 நிமிஷம் பேசுற பாருங்க. நடுவர் வீட்டுக்கு போனோம், கொஞ்சம் அதிக சூடு பண்ணிடாதீங்க. இல்ல இல்ல, என் வீட்டு பிரச்சனை இல்ல, உங்க வீட்டு பிரச்சனை பேசுறேன். அதை விடுங்க. எனக்கு சொல்லுங்க. நான் சொல்றது உங்க வீட்டம்மா பத்தி தான் பேச போறேன். உட்காருங்க. சரி, நான் நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. சரி சரி. இது எதிர்கட்சியோட சதியா? இது எதிரி கட்சியோட சதியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா, ஏன் இவ்வளவு சூடா நான் பேசுறேன் இப்பதான் புரியுது. சொல்லாம போறதா இல்லைங்க. அப்படி என்ன தியாகம் பண்ணேன்னு கேக்குறீங்களா? கல்யாணம் பண்ணோடனே எனக்கு பிடிச்ச பேரு ஜெயக்குமார் சொல்லிட்டு என்ன ஜெயக்குமார் பேர் மாத்தி சொல்றாங்க. என்னோட உண்மையான பேர் என்னன்னு கேக்குறீங்களா? தியாகு. நாராயணன் கோயிலுக்கு பின்னாடி ஒரு சனி மந்திர் இருக்கு. நமக்கு 2022 மீனராசிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சனீஸ்வர பகவான் 2 எழுத்து பகவான் உள்ள இறங்கிட்டாரு களத்துல. அப்ப நான் அந்த சனிக்கிழமை தோறும் அங்க தரிசனம் பண்ண வருவேன். அப்ப என் மகன் அந்த ஸ்கூலுக்கும் வரல, எனக்கு இந்த ஸ்கூல் என்னன்னு தெரியாது, இந்த டீச்சர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு 3 பெண்கள், அந்த பெண்ணு பேரை சொல்றேன். முதல்ல ராஜேஸ்வரி அம்மா, 2வது இந்த சுகந்தி அக்கா, 3வது அஞ்சலி அக்கா. ஏன்னா அவங்க பேர் தெரியாம இருந்தா எனக்கு ராஜிட்ட கேட்டு அந்த பேரையும் தெரிஞ்சுக்கிட்டேன், அஞ்சலி. இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க, ஒரு கோலம் போட்டு இந்த கோலத்துக்கு பக்கத்துல 3 பேர் நிக்கிறாங்க. இவங்களுக்கு போட்டோகிராஃபர் இந்த தேவா. இவர் என்ன பண்றாரு, இந்த போட்டோகிராஃபர் இந்த கேமரா இப்படிங்கிறாரு, அவங்க 3 பேரும் இப்படி வராங்க, இப்படி போறாங்க. நேற்றுக்கு பிறந்த பிள்ளைய மாதிரி அங்க இங்கேயும் நவண்டுகிட்டு இருந்தாங்க. நான் என் கார்ல போனேன், அப்படியே திரும்ப கிட்ட கேட்டேன், நீங்க தமிழான்னு கேட்டேன். இப்ப ஒரு தெரியாத ஒரு ஆள் தமிழான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஆமாங்க தமிழ் தாங்க, எங்களுக்கு ஊர் இந்த ஊரு, உங்களுக்கு ஊர் எந்த ஊருமோ. இந்த 2 பேரும் அமைதியா இருந்தாங்க. இவரு கிட்டமா இருக்க ராஜேஸ்வரி அம்மா, அவங்க மட்டும்தான் வாய் திறந்து சொன்னாங்க, பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னாங்க. இவர் நிலைமை நான் சொல்லுறேன், ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க. உடனே நான் சொல்லுவேன், என்ன எல்லாரும் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு. ஐய அப்படின்னு. எப்படி ஐய அப்படின்னா, முதல் நாள் என்ன பார்க்கும் போது, எங்க தமிழ் பங்கன் நடக்குங்க, வழிய உங்க தூர போங்க அப்படின்னா. இப்படி பதறி போயிட்டேன். எப்போ புதுசா பாக்குற ஒரு மனுஷனை அப்படி அடிச்சாங்கன்னா வீட்டுல இருக்க மனுஷனை எப்படி அடிப்பாங்க? இது பொய்யில சத்தியம்.
இந்த டயலாக உங்களை ஒரு சபையில பெண்ண கலட்டுறேன்னு முடிவு பண்ணேன். இன்னைக்கு அவரே வந்து மாட்டிக்கிட்டாரு வலைய. பாத்தீங்களா எவ்வளவு ஆதரவு. பாதிக்கப்பட்டவங்க ஒன்னா இருந்தா. அதாவது முல்லா வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருந்தாராம். இந்த முல்லா வீட்டுல இருந்த வேலைக்காரனுக்கு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன களவு பண்ணணும்னு ஆசை வரும். அவனால சும்மா இருக்க முடியாது. இவன் டெய்லி வேலைக்கு வர்றவன் ஒரு நாள் வரும்போது ஒரு பீரோல தூக்கிட்டு போனான், மறுநாள் வரும்போது ஒரு டிவியை தூக்கிட்டு போயிருக்கான். இப்படி ஒன்னொன்னா தூக்கிட்டு போய் லாஸ்ட்ல ஒரே ஒரு குத்து போனி மட்டும் மிச்சம் இருந்திருக்கு. இப்ப முல்லாவும் இந்த குத்து போனியை வீட்டுல இருக்கு. இவன் லாஸ்ட் நாள் வேலையை பார்த்து குத்து போனியை தூக்கிட்டு போறான். முல்லா என்ன பண்றாரு, இவன் பின்னாடியே போறாரு போல. அவன் வீட்டுக்குள்ள வந்து குத்து போனியை வச்சுட்டு திரும்பி பார்த்தா முல்லா நிக்காரு. முல்லா நீங்க எங்க வந்தீங்க அப்படின்னு. இல்லப்பா எல்லா பொருளும் இங்க வந்துட்டு நான் மட்டும் அங்க இருக்க தனியா, அதனாலதான் நானும் இங்க வந்தேன் அப்படின்னா. அதே மாதிரி இவர் என்ன பண்ணினாரு, எல்லாரும் இந்த சைடு தான் இருக்கணும், அவங்க 3 பேர் தேவையில்லாம இங்க உட்கார்ந்து இருக்காங்க, நான் இங்க உட்கார்ந்து இருக்காரு. இது தைரியம் எனக்கு இல்லைங்க, அவருக்கு தாங்க தைரியம். அவர் உண்மையிலே ஜல்லிக்கட்டுல அடக்க வேண்டிய காலம் அவர் தான். என்ன சவுண்ட காலம், அப்ப ஜல்லிக்கட்டு காலம் எவ்வளவு டென்ஷன் ஆனீங்க. ஜல்லிக்கட்டு காலையா நீ வீட்டுக்கு போ அப்படின்னீங்க. சிஸ்டர் அங்க இருந்துக்கிட்டு அஞ்சலி சிஸ்டர் சொல்றாங்க ஜல்லிக்கட்டு காலையா பாத்தியாப்ல அப்படிங்காப்ல. அடுத்ததாக தேவா அவர்கள் பேச வருகிறார். இல்லை, மனைவிதான் தியாகம் வந்து யார் செய்யறா, மனைவிதான். பாருங்கள் எவ்வளவு அழகா பேசுவார் பாருங்க. வாய்ப்பு தந்தது நன்றி. வீட்டில் எங்கள் வீட்டுக்கு அம்மா பயங்கர டென்ஷனாக ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதில் நினச்சி கால் பண்ணுறது பட்டிமன்றம் நடத்தணும். டாபிக் இதுதான், தியாகம் செய்வது ஆண்கள் அதிகம் செய்கிறாங்களா பெண்கள் அதிகம் செய்கிறாங்களா அப்படின்னு டாபிக் சொல்றாரு. பேசுறதுக்கு நான் ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் நீங்களும் பேசுறீங்களா சிஸ்டர் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரமா கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்காரமா சரி நினச்சி நாங்கள் பேசிடுறோம் சொல்லி அவர் வச்சுட்டு போனேன். அவரோட காலம் முடிஞ்சு வச்சு என்னங்க பேசுறீங்க, அம்மா நீ சொல்லுமா, என்னம்மா நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அதிகம் தியாகம் செய்வது பெண்களேமா அப்படின்னு. அப்ப நீங்க பேசிடுங்க அந்த டாபிக்க. ஏமா எப்படியா இருந்தாலும் அதாங்க கேட்கும் போது நீங்க போய் பேசுங்க அப்படின்னு. ஏமா நீ பேசுமா. இல்ல நான் தியாகம் பண்ணதாவே இருக்கட்டும். அப்படிதான் வந்துட்டு என்ன அந்த சைட்ல உட்கார வச்சாங்க. எதிர்கட்சிய ஜெய் அண்ணா அவர்கள் வடை சொல்றது, பாட்டு பாடுறது, இதை பத்தி எல்லாம் பேசுறாரு. கண்டிப்பா அவர் வடையை சொல்ல தெரியாது, அது நல்லா தெரியும். வடை கண்டிப்பா அவர் சொல்ல தெரியாது. வடை சொல்ற ஆண்கள் இங்கு மிகவும் கம்மி, மிகவும் குறைவு. அனைத்து பெண்களுக்கும் வடை சொல்ல தெரியும். வடையில் ஓட்டை உள்ளதா இல்லையா என்பது அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதுதான் மத்தவங்க போட்டா போட்டாதான் பாட்டு பண்ணு. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி பாட்டு பண்ணு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த டாபிக் வேற ஆப்போசிட்டா ஆன்சர் சொன்னா நிம்மதியே போயிடும். அந்த பாட்டு வந்து ஒய்ஃப் இறந்ததுனாலதான் அவர் பாருங்க நிம்மதி போயிடுச்சு. அதனாலதான் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி தெரியாது. நிம்மதி வந்து மனைவி கிட்ட தான் இருக்கு. பொய் இல்லை, நான் சொல்வதெல்லாம் உண்மையே, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பெண்களோட சாக்ரிஃபைஸ் எங்க ஆரம்பிக்கும், தியாகம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, குழந்தை பிறந்தவன ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க பாத்துக்க சொல்லி. அவங்க அங்க அந்த தாய்மை அந்த உணர்வை வந்து தியாகம் பண்றாங்க. ஹஸ்பண்ட பார்த்து சொல்லி தியாகம் பண்றாங்க. ஏன்? அப்பதான் குழந்தை வந்து அப்பா கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கும். இல்லைன்னா எப்பயுமே அம்மா கூடயே இருந்து அப்பா வந்து ஒரு தேர்ட் பர்சன் தள்ளி வச்சிருவாங்க. அப்பா வந்து ஒரு ஊபர் டிரைவரா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தள்ளி வைக்கிறாங்க. இதுக்கு ப்ரூஃப் ஏன் பொண்ணு தான். இது நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லையே. ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்கிறாரு, சாணம் கேட்கறாங்க, யாருமா ஜெயிப்பாங்க? அப்பா தான் ஜெயிப்பாரு. அப்பா தவிர யாரும் ஜெயிக்க முடியாது. அப்பா எந்த டாபிக் பேசினாலும் அப்பா தான் ஜெயிப்பாரு. சோ இதுக்கு காரணம் எங்க வீட்டுல இருக்கிற எங்க வீட்டுக்காரங்க தான். அவங்க தியாகம் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அங்கேயே தியாகம் பண்ணிட்டாங்க. தியாகம் பண்ணி நீங்க ஜெயிச்சுக்கீங்க,
எங்களை பத்தி புகழ்ந்து பேசி நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னு. ஃபெராரி கார் பார்த்துருக்கீங்க, செமி ட்ரக் வண்டி பார்த்துருக்கீங்க. பெண்கள் வந்து ஃபெராரி மாதிரி பார்க்கதான் சின்னதா தெரியும், ஆண்கள் வந்து செமி ட்ரக் மாதிரி. இது சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. men's brain is 10% larger than ladies' brain, but like 30% more efficient than male's brain. அவங்க வந்து அவங்களால பயங்கரமா வந்து கணிக்க முடியும், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். ஒரே என்ன அண்ணா சொன்னாங்க, உங்களுக்கு எதிரி என்கிட்ட இல்ல, அங்கதான் இருக்கு. பொய்ய சொன்னாலும் பொருங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றதே ஒரு மனைவியோட அம்மா தான். இல்ல பொய். அவங்களோட பிரெயின் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னா, ஒரே நேரத்துல அவங்களால குழந்தைகளை பத்தி யோசிக்க முடியும், ஸ்கூலை பத்தி யோசிக்க முடியும், ஹஸ்பண்டுக்கு என்ன செய்யணுன்றத பத்தி யோசிக்க முடியும், மளிகை சாமான் பத்தி யோசிக்க முடியும், அடுத்தது யார்கிட்ட பேசணுன்றத பத்தி யோசிக்க முடியும், 10 மாசத்துக்கு முன்னாடி யார்கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்றது அவங்க ஞாபகம் வச்சுக்க முடியும், நம்ம வீட்டுல என்ன பேசணும், நம்ம ஃப்ரெண்டு கிட்ட என்ன பேசணும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். இவ்வளவு திறமை இருந்தும் அவங்க கடைசியா நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க. அவங்க அங்கேயே அவங்க சாக்ரிபிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு. தியாகம் பேச சொல்லு. ஸ்கூல் ஹோம்வொர்க் எத்தனை பேருக்கு, எத்தனை அப்பாக்கு குழந்தை வந்து இன்னைக்கு என்ன ஹோம்வொர்க் பண்ணணும்னு தெரியும்? இங்க இருக்கிற அப்பாங்க யாராவது எதுக்கு நின்று தெரியுமா? பதில் சொல்லுங்க பார்ப்போம். எந்த அப்பாவுக்குமே தெரியாது. ஆனா எல்லா அம்மாவுக்குமே தெரியும் நாளைக்கு குழந்தைங்களுக்கு என்ன ஹோம்வொர்க், நாளைக்கு அவங்க ஆபீஸுக்கு போய் என்ன பண்ணணும், நாளைக்கு காலையில இருந்து அவங்க என்ன டிஃபன் பண்ணணும், எல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையுமே வந்துட்டு ஹஸ்பண்டுக்காகவே தியாகம் பண்றாங்க. ஹஸ்பண்ட் எதையுமே ஞாபகம் வச்சுக்கணும், எதையுமே ஞாபகம் வச்சுக்கணும். காலையில எழுந்தீங்களா, பல்ல தேய்ச்சிங்களா, போடுறத சாப்பிட்டீங்களா, ஆபீஸுக்கு போனீங்களா, திரும்பி வந்தீங்களா, ஊபர் வேலை பார்த்தீங்களா, அதோட வேலை முடிஞ்சது. எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கலாம், எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் இந்த ஆண்கள் கிட்ட கொடுத்துட்டா ஆண்களால பண்ண முடியுமா? சயின்டிபிக்காவே சொல்லிட்டாங்க, ஃபீமேல் பிரெயின் இஸ் like 30% more capable than male brain. லாஸ்டா ஒரே சொல்லிக்கிறேன். அவுட்டிங்னு ஒண்ணு போறீங்க, அதுக்கு யாருங்க பிளான் பண்றாங்க? ஃபுல்லா லேடிஸ் தான் பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் போட்டாதான் அது சக்சஸ் ஆகும். மென் இது வரைக்கும் பிளான் போட்டு சக்சஸ் ஆனதே கிடையாது. நீங்க நல்லா பிளான் பண்ணிட்டீங்கன்னு தெரியுது. ஆனா அவங்க எதுல பிளான் பண்றாங்க? அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ நடக்குது, அதையும் மீறி அவங்க வந்து அவங்களோட டைம்ல இருந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி பிளான் பண்றாங்க. நம்மளால அந்த பிளானிங்கே பண்ண முடியாது. அண்ணாச்சி நிறைய பேர் அடிச்சிட்டாரு. லாஸ்டா ஒரே சொல்லிக்கிறேன், ஒரு சேயிங் இருக்கு, behind every successful man there is a woman. இந்த சேயிங்கே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தானே வந்தது. நிறைய பேர் அடிச்சிட்டாரு. ஆமா, ஒத்துக்கிறேன். ஒரு 50 தடவை வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி, தியாகம் செய்தது அதிகம் பெண்களே என்று சொல்லி என்னுடைய முடிக்கிறேன். அதனால சுருதி வந்து பேச போகிறார், கணவனே என்று பேச போகிறார். மேடை புதிதல்ல, மைக்கும் புதிதல்ல, ஆனால் இந்த பட்டிமன்ற மேடை எனக்கு புதிது. என்னுடைய முதல் பட்டிமன்ற மேடைக்கு வாய்ப்பளித்த நடுவரையா அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி. என்னோட 2வது நன்றியை நான் கடைசியில் சொல்றேன். முதல்ல பாயிண்ட், இப்ப எல்லாரும் டான்ஸ் முடிஞ்சோடனே எல்லாம் எந்திரிச்சு ஓடுனீங்க. எதுக்கு ஓடுனீங்க? கரெக்ட். அந்த சாப்பாட நாம ருசியா செஞ்சாலும் சாப்பிடுறாங்க, ருசி இல்லாம செஞ்சாலும் சாப்பிடுறாங்க, உப்பு போட்டாலும் சாப்பிடுறாங்க, உப்பு அதிகமா போட்டாலும் சாப்பிடுறாங்க. ஆனா ஏதாவது குறை சொல்றாங்களா? அதுவே அந்த ஆண்கள் செய்யற பெரிய தியாகம் தானங்க. கரெக்டா இல்லையா? பெண்களே கை கட்டுறாங்க பாருங்க. ஆண்கள் பெரிய தியாகம். இந்த ஒரு பாயிண்டே போக நீங்க உட்கார்ந்துடலாம். இல்லங்க, கண்டிப்பா 2 பாயிண்ட் பேசுவோம். 2வது பாயிண்ட், என் கணவர் சொன்னார், அவுட்டிங் யார் பிளான் பண்றாங்க? ஆமா, நாங்க தான் பிளான் பண்றோம்.
எங்க போகணும், எப்ப போகணும், எப்படி போகணும் எல்லாம் பிளான் பண்றோம். ஆனா கடைசியில ஊபர் டிரைவராகவும் போட்டராகவும் இருக்கிறது யாருங்க? கணவர் தாங்க. அது அவங்க பண்ணலைன்னா நம்ம வண்டி நகரவே நகராது. சோ அங்கேயும் அவங்க தியாகம் பண்றாங்க. அடுத்து நம்ம ஜெயக்குமார் அண்ணா பேசும்போது சொன்னாரு, பட்டு புடவை வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, இது வாங்குறாங்க, கடைசியில டாலரம்மா போய் எனக்கு ஒரு சின்ன நோட் புக் தான் வாங்குறேன். அது உண்மைங்க. நீங்க அந்த காலத்துல இடஒதுக்கீடு பெண்கள் இடஒதுக்கீடுன்னு சொல்லியே இப்ப என்ன ஆயிடுச்சு? லேடிஸ்க்கு தனியா பஸ் விட்டாச்சு. எங்கேயாவது ஜென்ஸுக்கு பஸ் விட்டுருக்காங்களா? அது வரும்போது பாத்துக்கணும். ஓகேங்களா? ஆனா அங்கேயும் ஆரம்பத்துல இருந்து தியாகம் பண்றது ஆண்கள் தான். அது மட்டும் இல்ல, அது அங்கேயோட நிக்கல. கில்ஃபோர்ட் மால் போங்க, அங்க இருக்க ஷாப்பிங் சென்டர்ல எத்தனை கடை குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கு, எத்தனை கடை ஆண்களுக்கு இருக்குன்னு எண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அங்க கூட இடஒதுக்கீடு ஆண்களுக்கு அதிகம் கிடையாது. அங்கேயும் இடத்த நம்மளுக்காக விட்டு கொடுத்துட்டாங்க. நமக்கு அந்த அருமையான கடை இருக்குல்ல, ஒண்ணு லாட்டரி சீட்டு கடை, இன்னொன்னு ஃபுட் கோர்ட். அதுதான் சொல்றேன், அங்கதான் நீங்க லாயக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா அதை தியாகமா பண்ணி அவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான, இந்த காலகட்டத்துக்கு முக்கியமான ஒரு இது, இங்க ரீல்ஸ் போடாத பெண்மணிகளே கிடையாது. ஆமாவா இல்லையா? எல்லாரும் ரீல்ஸ் போடுறீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த ரீல்ஸ் கேமராக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? ஆண்கள் தான். ஆண்களை என்ன பாடுபடுத்துறோம் நம்ம. அப்படி இப்படி எடு, இப்படி எடு, இந்த ஆங்கிள் எடு. அவங்க பாவம் உட்கார்ந்து நிமிர்ந்து முட்டி எல்லாம் போய் அவங்க அந்த தியாகத்தையும் பண்றாங்க. ஒரே இந்த கடைசி நன்றி சொல்லணும்னு நினைச்சது தெரியுமா? அது எதுக்குன்னு சொல்லிடுறேன். இந்த வெற்றியோட ஆண்டு விழா நடக்கிறதுக்கு கடந்த ஒரு மாசமா உண்மையாவே என் கணவர் நிறைய தியாகம் பண்ணிட்டாருங்க. காயத்ரி அக்கா சொன்னாங்க, காலையில எந்திரிச்சு டீ போட்டு தரலாம். எங்க வீட்டுக்காரர் காலையில எந்திரிச்சு இட்லி சுட்டு ஸ்மூதி பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு 6:30 மணிக்கு எனக்கும் என் பொண்ணுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு 6:30 மணிக்கு கிளம்பி ஆபீஸ் போறாருங்க. மண்டே டு ஃப்ரைடே ஆபீஸ் போறாரு. ஈவினிங் என்ன பண்றாரு? பேக கூட வைக்கிறது இல்ல, நேரா போய் ஸ்டவ் ஆன் பண்ணி எனக்கு டீ, என் பொண்ணுக்கு டிஃபன் எல்லாம் பண்றாரு. கடந்த 2 வாரமா நான் கிச்சன் பக்கமே போல. டான்ஸ், அந்த பிராக்டிஸ், இந்த பிராக்டிஸ் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வரவங்களுக்கு, என் டான்ஸ் பிராக்டிஸ்ல வர அத்தனை பெற்றோர்களுக்கும் சும்மா இல்லைங்க, மட்டனை வேக வச்சு மட்டன் கறி, சிக்கனை வேக வச்சு சிக்கன் கறி, அதுக்கு தோசை, சும்மா தோசை இல்ல கருப்புளுந்து தோசை சுட்டு அப்படி நல்லா பாத்துக்கிட்டாருங்க. அப்படி அவர் தியாகம் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நான் இங்க இத்தனை டான்ஸ் சொல்லி கொடுக்க முடிஞ்சது என்னால. சோ அதுவே பெரிய தியாகம். இன்னொன்னு என்ன, இதுதான் கடைசி பாயிண்ட். அவரே சொன்னாரு, நம்புங்க, இதான் கடைசி பாயிண்ட். அவரே சொன்னாரு, நம்மளோட ஆலன் அண்ணாச்சியும் சொன்னாரு, என் கணவரும் சொன்னாரு, டாபிக்கை இது பண்ணிட்டு சேர்ந்துக்கிறியாமான்னு கேட்டாங்க. டாபிக்கை கேட்ட உடனே நான் சொன்னேன், இது வரைக்கும் பட்டிமன்றம் பேசுனது இல்லை, ஆனா நான் சேர்ந்துக்கிறேன். ஏன் இந்த என் கணவரோட தியாகத்தை பத்தி பேசணுன்றதுக்காக இல்ல, உண்மையாவே இந்த சமுதாயத்துல ஆண்கள் தியாகம் பண்ணாம பெண்கள் எதையும் சாதிக்க முடியாது. அதனாலதான் சோ அதுக்காக ஆலன் அண்ணாச்சிக்கும் சரி, என்னுடைய கணவருக்கும் சரி பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை சுகந்தி, நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் சரி நாங்க நம்ப மாட்டோம். உங்க வீட்டு கணவர், அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பாங்கல, அந்த ஒரு சோறு இல்ல, எங்கேயோ ஒரு ஓரமா ஒட்டுனவர் அவரு. மீதி எந்த வீட்லயும் அந்த வேலை பாக்குறது இல்ல. என் கணவர் இந்த கேமராவை இப்பதான் எடுத்திருக்கிறாரு, இவ்வளவு தொட்டது கூட கிடையாது. அவர் வீட்டுல நேற்றுக்கு பிராக்டிஸ் வந்து இறக்கி விடுங்கன்னு சொன்னேன். தேவைன்னா ட்ரெயின் ஏறி போட்டு சும்மா கடன்னு சொல்லிட்டு நான் ட்ரெயின்ல தான் வந்தேன். அவர் எந்த வேலையும் செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லி தங்கை பேச வந்திருக்கிறார். பாப்போம் எப்படி பேசுறாருன்னு. பேசலாம். வணக்கம் மக்களே. நம்ம ஊர்ல சன் டிவி, விஜய் டிவில பட்டிமன்றம் போடுற மாதிரி இனிமே வெற்றி ஆனுவல் டேனா பாவம் நீங்க எங்களதான் பாக்கணும். சரி, இப்ப நம்ம டாபிக் போலாம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனவனுக்கு பல கவலை, கல்யாணம் ஆகலைன்னா ஒரே கவலை. அந்த கல்யாணம் ஆகல ஒரே கவலை இந்த சைடு, ஆகலைன்ற மட்டும்தான் ஒரே கவலை. ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னங்க கவலை? எல்லா கவலையும் அந்த சைடு. தேவானா விட்டுருங்க, அது அப்போ பேசுவோம். சரி, அந்த சைடு தான் அவ்வளவு கவலை. ஏன்னா நம்ம தானே அவ்வளவு தியாகமும் பண்றோம். அப்படி என்ன பண்ணிட்டோம்? நானும் கல்யாணம் ஆனோடனே ஃபர்ஸ்ட் பண்ண தியாகம் தூக்கங்க. அலாம் அடிக்காமலே
எந்திரிக்கிறேன். ஆனா என் அம்மா வீட்டுல அலாம் அடிச்சாதான் எந்திரிப்போம். சரி பரவாயில்ல, நைட்டாவது கொஞ்சம் தூங்கலான்னு போனா அது என்னங்க அப்படியே ஒரு கொரட்ட சத்தம், ஒரு பியானோ, ஒரு வயலின், ஒரு கிட்டார், அந்த மாதிரி ஏதாவது மியூசிக்லாம் வருதான்னு கிடையாது. ஸ்பேர் பார்ட் இல்லாத லாரி ஹைவேல ஓடுன மாதிரி கடகடா ஒரே சத்தம். சரி நல்ல நாள்லதான் தூங்க முடியாதுன்னா யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு நம்ம கட்டுறதுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் பார்க்கணும். நம்ம பெத்தது உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் பார்க்கணும். நமக்கே உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த ஊர்ல டாக்டர் கூட பார்க்க மாட்டாங்க. போச்சா தூக்கம் தியாகம், ஹெல்த் தியாகம், ரெண்டும் போச்சுல. மூணாவது நீங்களே சொல்லுங்க என்ன போகுது? அழகு போகுது. அதுக்கப்புறம் மன நிம்மதிங்க. இந்த மன நிம்மதிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆன அன்னைக்கு நிம்மதியா இருந்த மாதிரி ஒரு மாயை இருந்துச்சு. அடுத்த நாளே அது போச்சு. எப்படி கேக்குறீங்களா? ஒரு ஜெட்லாக் டைம் கூட இல்லாம, செட் ஆகுற ஜெட்லாக் டைம் கூட இல்லாம அடுத்த நாள் காலையில கிச்சன்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க கத்தி கரண்டியோட நிக்கணும். அப்ப எந்த பொம்பளைக்கும் தெரியாது இதுங்களுக்குலாம் எவ்வளவு சமைச்சு போட்டாலும் வேஸ்ட். நம்மளும் எந்துள்ள போயிடுவோமா? இருங்க சார் போயிடுவோமா? அப்பதான் உட்காந்து வேகமா வெண்டைக்காய் கத்திரிக்காய் நறுக்கும் போது வந்து நிக்கும் பாருங்க ஸ்டார் ஹோட்டல் செஃப் மாமியார். என் பையனுக்கு வெண்டைக்காய் இப்படி வெட்டினாதான் சாப்பிடுவோம். அது கண்ட இடத்துல கண்டதே வீட்டுல வெண்டைக்காய் 3 இன்ச்சுக்கு வெட்டினாதான் அது சாப்பிடுமா. அப்பவே நமக்கு ஒரு மன நிம்மதி இருக்கு. வெண்டைக்காலே எப்படின்னா நம்ம இன்னும் எத்தனை வருஷம் என்ன பாடுபடணும், அங்கே போச்சு மன நிம்மதி. சரி புகுந்த வீட்டுலதான் மன நிம்மதியை தியாகம் பண்ணிட்டோம், பிறந்த வீட்லயாவது நிம்மதி கிடைக்கும் போகணும்னு வைங்களேன். கேட்லயே நிறுத்துவாங்க. கட்டிட்டே தாலி கூட ஏன் அவரை கூப்பிட்டு வருதுமா கேட்பாங்கல்ல. இவங்க எல்லாம் நம்ம கூட வரலன்னு ஒரு வருத்தம்னா வந்தா அதை விட பெரிய வருத்தம் வேற எதுவுமே கிடையாதுங்க. இவங்க 60 ஆக வரைக்கும் இவங்க எல்லாம் புதுமாங்க. இவங்களுக்கு பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் நம்ம செய்யணும். இந்த ப்ராசஸ்லயே நம்ம அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சியோட குடும்பங்கள்லாம் நம்ம தியாகம் பண்றோம். நம்ம தியாகம் பண்றோம். ஆனா இவங்க வீட்டுக்கு போனா மட்டும் நம்ம வந்து உடனே பிளண்ட் ஆயிடும். அவங்க அக்கா தங்கச்சி நம்ம கட்டிட்டு சாரி நல்லா இருக்குன்னா தியாகம் பண்ணிடணும். நகை நட்டு நல்லா இருக்குன்னா தங்கச்சிக்கு அவங்க தங்கச்சிக்கு தியாகம் பண்ணிடணும். கரெக்டா? ஆனா இவங்களால நம்ம வீட்டுல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் இருக்க முடியாது. ஒரு குடும்ப உறுப்பினரா பிளண்டே ஆக முடியும். தங்கச்சி நாங்க என்னைக்காவது வேண்டாம்னு சொல்லிட்டோமா? நல்ல வேலை எனக்கு தங்கச்சி இல்ல, அதனால நான் காமிச்சேன். ஓகே சரி, இவ்வளோ தியாகமும் நம்ம பண்றோம்ல. ஆனா என்னமோ இந்த அணியில 3 தியாகிகள் உட்கார்ந்து இருக்காங்க. சுகந்தி விட்டுருங்க, அப்புறம் பேசுவோம். மிச்சம் 2 பேர் தியாகிகள் உட்கார்ந்து இருக்காங்க. அதுலயும் நம்ம தியாகி ஜெயக்குமார் சார் இருக்காரு. அவர் ஒரு கதை சொன்னாரு. என்னமோ 2 மாடை வண்டியில கட்டணுமா. கட்டுனதோட அவங்க கதை முடிஞ்சிருச்சுங்க. இந்த தாலியை கட்டுனதோட அந்த மாடு கதை முடிஞ்சிருச்சு. மிச்சத்தை அந்த வண்டியை இழுக்கிறது யாருன்னா அந்த சைடு உட்கார்ந்து இருக்க மாடுங்கன்னா தேவான ஆடு. அதை சரி, அவரு இன்னொன்னு சொன்னாரு ஜெயக்குமார் சார். அவர் ஏதோ ஜல்லிக்கட்டு காலையா அவர் ஊர்ல இருந்தாரா. ரஞ்சு டீச்சர் வந்து பூமுமா அது மாதிரி அடக்கிட்டாங்க. சாருக்கு தெரியாது போல. காட்டுல ஒழுங்கா வேலை செய்யற எந்த காலையும் யாரும் அடக்க மாட்டாங்க. உங்களை நீங்க நல்லா ஏதாவது அவங்க பாத்துப்பீங்கன்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணி ரஞ்சு டீச்சர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீங்க ஜல்லிக்கட்டு காலமே முதுக்கிட்டு போனா அடக்கதான் செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? கடைசியா நான் சொல்லிக்கிறேன், இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி தான். எனக்கே கொஞ்சம் பயம் தான். அவர் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காரு ரஞ்சு டீச்சர் பட்டு புடவை எடுக்கிறதுல. அவங்க கொஞ்சம் நிறைய எடுப்பாங்க தான். எனக்கும் கொஞ்சம் ஒரு பதட்டமா இருக்கும் டீச்சர் பட்டு புடவை கேட்கும் போது. ஆனா ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் மாமனார் ஒரு பீரோ வாங்கி கொடுத்தாராம். சோ பீரோ யாரோடது? மாமனாரோடது. அவர் வைஃப் யாரு? மாமனார் பொண்ணு. உள்ள வச்சிருக்க பட்டு புடவையும் மாமனார் தாங்க வாங்கி கொடுத்திருப்பாரு. இவர் எங்க வாங்கி கொடுத்திருப்பாரு? இதுல இவரோட தியாகம் எங்க இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் வேஷ்டி வைக்க இடம் இல்லைன்னாராம். அவர் வேஷ்டியை வச்சிருந்து என்ன பண்றது? பட்டு புடவையே நாளைக்கு ரஞ்சு டீச்சர் பொண்ணு கேட்டா கொடுப்பாங்க. இல்ல அந்த பொண்ணு சுடிதாரா தைக்குதுன்னா 4ஆ கிழிப்பாங்க, பாவடையா தைக்குதுன்னா 2ஆவது கிழிப்பாங்க. ஆனா இவர் வேஷ்டிய இட்லி கூட அவிக்க முடியாது. இப்ப இட்லி குத்தம் வந்துருச்சு, அதுக்கும் இட்லி குத்தம் வந்துருச்சு. இந்த வேஷ்டிய இந்த தாலாவோட வேஷ்டிய நம்ம தான் பத்திரப்பட்டு தியாகம் பண்ணி பாதுகாப்பா வச்சிருக்கோம். அதை கட்டின இவங்களையும் தேவையில்லாம நம்ம தான் தியாகம் பண்ணி பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கோம்.
அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன ஆச்சு இந்த சைடு வந்து உட்கார்ந்துருக்கீங்களே அப்படின்னு. அவர் சொன்னார், தங்கச்சி என் வீடம்மாலாம் அனுப்பிச்சு இந்த சைடு பாயிண்ட் இல்லை, அதெல்லாம் நீங்க நம்பிடாதீங்க, நல்லவங்க எல்லாம் மண்டைய கழுவி இருக்காங்க, என்னமோ அவங்க தியாகம் பண்றாங்க இவங்க தியாகம் பண்றாங்க அப்படிலாம் இல்ல, 2 பேரும் மாஸ்டர் பிளான். அதுவும் இந்த சுகந்தி அக்கா இருக்கு, இது மாஸ்டர் பிளான் போட்டு வந்துருக்கு. என்னன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படியும் மனைவிதான் வின் பண்ணுவாங்கன்னு தெரியும், அதனால அங்க கொண்டு அவங்க உட்கார வச்சு குடும்பமா வின் பண்ணலாம்னு நினைச்சிட்டாங்க. அவர் யார பத்திங்க பேசுறாரு? இந்த அம்மா பத்தின பேசுறாரு. அவங்க குடும்பமா வின் பண்றாங்கல்ல, தப்பி தவறி தீர்ப்பை மாத்தி கொடுக்க மாட்டாங்க. தப்பி தவறி தீர்ப்பை மாத்தி கொடுத்தாலும் லாஜிக் இந்த சைடும் அப்படித்தானே வரும். இவங்க வின்னு, இவங்க யார பத்தி பேசுறாங்க அவங்க. சோ குடும்பமா வின் பண்ணாலும் நடுவர் நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா மதுரை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க, வீட்டுக்கு அவங்க கூட தான் போகணும். எங்கதான் தீர்ப்பு சொல்ல, இங்க சொன்னா அங்க இருக்கிறீங்க, அங்க சொன்னா இங்க இருக்கிறீங்க. நீங்க நேர உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லுங்க, அவங்க உட்கார்ந்து சொல்லிடுவோம். அவ்வளவுதான். வரட்டா, சைனிங் ஆஃப். பை. ஜெயக்குமார் சாரு, நம்ம ராஜி டீச்சர் இந்த பட்டுச்சேரி எல்லாம் பேசுறாங்கல்ல, அது உண்மை. அதை பத்தி ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஐயோ அப்படிங்கிறாங்க. என்னன்னா நம்ம சக்தி கிருஷ்ணாவோட ஒரு ஈவெண்ட் நடந்தது. அதுல வில்லுப்பாட்டுக்கு எல்லாரும் வரிசையா உட்கார்ந்து இருந்தோம். இவரு சும்மா கிடக்கணும்ல, இவர் எப்பவுமே டீ போட்டோம்னா அங்க டீயை வந்து சரவணபவன்காரங்க வரிசையா வச்சாங்க. இவர் சொன்னாரு, நான் டீ குடிக்க போறேன், உங்க யாருக்காவது வேணுமான்னாரு. நான் சொன்னேன், வேண்டாம் சார். நான் இல்லங்க, சூப்பரா இருக்கும், அதை குடிச்சிங்கன்னா குரல் இன்னும் நல்லா இருக்கும்னாரு. நான் வேண்டாம்னு சொன்ன உடனுமா இல்லையா? பரவாயில்ல சார், சரி கொண்டு வாங்க சார். என் பக்கத்துல உள்ள 7 பேர்கிட்டையும் ஒவ்வொருத்தருடையாவே கேட்டாரு, உங்களுக்கு டீ வேணுமா, உங்களுக்கு வேணுமான்னு. இவரோட அன்பு தொல்லை காரணமாக 7 பேரும் வேணும் கொண்டு வாங்கட்டாங்க. இவரு டீ வாங்க போனாரு, ஒண்ணு டீயை வாங்கிட்டு வரணும், இல்ல இவரு டீ குடிக்காம வரணும், இல்ல சீக்கிரமாவது வரணும். இவர் என்ன பண்ணிருக்காரு, நேர லைன்ல நிக்கன்னு சொல்லி அங்க ஒரு 20 பேர்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு சரவணபவன்கார்ட்ட வாங்கின டீ அங்கேயே குடிச்சு போட்டுட்டு, நாங்க எல்லாரும் ஸ்கிரீனுக்கு பின்னாடி வரிசையா உட்காந்துருக்கோம். ரஞ்சி டீச்சர் வந்து நிக்கிறாங்க, எங்க என் மாப்பிளைய காணோம் அப்படின்னாங்க. அவருக்கு பின்னாடி எங்க டீ குடிக்க போறோம். ஐயோ கூட்டத்தை கண்டா வரமாட்டாருங்க அந்த ஆளு அப்படின்னு. நல்லா இருப்பீங்க, வர சொல்லுங்க ஸ்கிரீனை திறக்கிறதுக்குள்ள. உடனே நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டாரு ஸ்கிரீனை திறக்கிறதுக்குள்ள. உடனே இந்த அக்காவும் அவருக்கு ஒரு உரையாடல் ஓடுது. உடனே அந்த அக்கா சொல்லுது இவரை பார்த்து, ஆமா நீ ஒரு பட்டு கூட வாங்கி தர மாட்டேன் அப்படின்னுச்சு. இப்படி நாங்க எல்லாரும் பார்த்தோம், இது நமக்கா அவருக்கா யாருக்கு இந்த திட்டுன்னு தெரியல. ஆமாங்க, ஊருக்கு கூட்டிட்டு போவாருங்க, ஒரு பட்டு புடவை கூட வாங்கி தர மாட்டாருங்க அப்படின்னுச்சு. தங்கச்சி சொல்லிச்சு, இல்ல மாமனார் வீட்டுல பீரோ கொடுத்து பீரோ நிறைய பட்டு புடவை கொடுத்து விட்டாங்க. அதான் உண்மை. இவருக்கு இருக்கிறது நாங்க காவி வேட்டி 2 காவி சட்டை தான் அவர் வீட்டுல இவருக்கு இடம். உண்மையா இல்லையா? அதையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ அடுத்ததாக கடைசியாக இறுதி பேச்சாளராக நம்ம தம்பி வைத்தியநாதன் வருகிறார். வாருங்கள். இங்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் மற்றும் நடுவர் அவர்களுக்கு வணக்கம். நல்ல வேலை இந்த டைம் மைக் இருக்கு. போன டைம் உங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்கறதுக்காட்டியும் மைக்கையும் காணும், மக்களையும் காணும். போய் பேசுறாங்க, பேசுறது பூராவே பொய்யா இருந்தா நாங்க என்ன பண்றது? அடிச்சு விடல, ஆனா பொய் மூட்டையா அடிச்சு விடுறாங்க. நடுவர் அவர்களே, 35 வயசுல இருந்து 40 வயசு இருக்க குடும்ப தலைவர்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்ன சொல்லுங்க பாக்கலாம்? இருக்காது. ஏன் காலைல 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் மேனேஜர் குமுற அடிச்சு நம்ம வீட்டுக்கு அனுப்புவாரு. வந்து ஒரு காஃபி தாங்க கேட்போம். காஃபி கேட்டோன்னே அப்பதான் பால் எனக்கு போய் வால்மார்ட்ல போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்வாங்க. வால்மார்ட்டுக்கு போனா தக்காளி நீங்க வாங்கிட்டு வாங்க. நம்ம நேரம் அந்த 4 தக்காளி எடுத்துட்டு வந்தா நசுக்கி போச்சு, பிதுங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஷர்ல எல்லா பிரஷரையும் எடுத்து தலைவனுக்கு தலைமுடியே கொட்டி போச்சு. அடுத்து காயத்ரி சாலைக்கு சொன்னாங்க ட்ரையல் வெர்ஷனா, நாங்க ட்ரையல் வெர்ஷன் ஒத்துக்கிறோங்க, நாங்க ட்ரையல் வெர்ஷன். அவங்க வந்து தொடர்ந்து செய்யற வெர்ஷனா, நாங்க ட்ரையல் வெர்ஷன் தான். எதுல தெரியுமா? திட்டு கொடுக்கறது இல்ல, தொடர்ந்து உங்ககிட்ட இருந்து திட்டு வாங்கிட்டு தான் இருக்கும். மனைவிட்ட இருந்து நாங்க தொடர்ந்து திட்டு வாங்கிட்டே இருக்கோம். அடுத்தது குரூப்ல டூப்பா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு?
மனைவி தான் எல்லாத்தையும் தியாகம் பண்றாங்கன்னாங்க. நம்மளோட தியாகம் என்ன தெரியுமா இருந்துச்சு? 3 முடிச்சு போகும்போதே நம்மளோட தியாகம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லைஃபே தியாகம் பண்ணிட்டோம். அந்த 3 முடிச்சுக்கு அர்த்தம் யாருக்காச்சும் தெரியுமா? முதல் முடிச்சு நம்மளுடைய நண்பர்களை தியாகம் பண்றது, நண்பர்கிட்ட அதுக்கப்புறம் பேசவே மாட்டோம். 2வது முடிச்சு சொந்தக்காரங்களை தியாகம் பண்றது, சொந்தக்காரங்களையும் கைட்டு விட்டாச்சு. 3வது முடிச்சு தான் முக்கியமான முடிச்சு, வார்த்தையை தியாகம் பண்றது. அது என்ன வார்த்தை தெரியுமா? வாய் மட்டும்தான் நம்மளுது, வர வார்த்தைகள் எல்லாம் மனைவியோட. அடுத்தது வர திருநெல்வேலி சகோதரிகிட்ட வர, என்ன குற்றம் செய்தால் என்னுடைய கட்சிக்காரர் புரட்டை தானே விட்டார், அந்த புரட்டையில உங்களுக்கு வயலின் சவுண்ட் வேணுமா, தம்புரா சவுண்ட் வேணுமா, விட்டா ஏழு கான்செப்டா 500 கான்செப்ட் கேட்பாங்க போல இருக்கு. எங்க புரிஞ்சிட்டு இருக்க மனுஷன்ட்டே இவ்வளவு எதிர்பார்க்கீங்கன்னா, முடிச்சிட்டு இருக்க மனுஷன்ட்ட நீங்க எவ்வளவு எதிர்பார்ப்பீங்க? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க, குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு வந்துட்டோம், அதை தியாகம் பண்ணிட்டு வந்துட்டோம்ன்றாங்க. நான் எங்க தலைவருக்கு சகோதரியோட புருஷர் என்னோட நல்ல க்ளோஸ் நண்பர், அவருக்கு காலை அடிச்சுக்கிட்டே இருக்கேன், காலை எடுக்கவே இல்லை. நான் கூட பயந்துட்டேன், ஏதோ உடம்பு சரியில்லையோ அப்படின்ட்டு. நீ காலை கேட்கிறேன், எங்க காலை எடுக்கல அப்படின்னு கேட்டேன். உன் காலை எடுத்தா என் காலை வெட்டிடுவேன் அப்படின்றாரு சொல்றா வைத்தியம் அப்படின்னாரு. இதுதாங்க நடக்குது. நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க, யாராவது ஒரு நண்பர் நம்மளுக்கு கால் பண்ணுவாரு, அப்ப மனைவி பாப்பீங்க, எடுக்கலாமா அப்படின்ட்டு கண்ணாலே சொல்லுவாங்க எடு இல்ல அப்படின்ட்டு. ஒரு சின்ன அசைவு கூட நம்ம மனைவி நம்ம கேட்டுதான் நம்ம எடுக்கிறோம். அடுத்ததான் நம்ம என்ன சொல்றோம்னா, கடைசியா நம்மளோட தமிழ் பணி எங்க நடைபெறுது? லக்ஷ்மி நாராயண மந்திர், லக்ஷ்மி நாராயண மந்திர். ஆனானப்பட்ட நாராயணே தன்னுடைய முதல் இடத்தை லக்ஷ்மிக்காக தியாகம் பண்ணுகிறார். தியாகம் பண்ணுவது சுகம்தான், அந்த தியாகத்தை கணவர்கள் பண்ணுகிறார்கள். வடிவேல் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால், அடி வாங்குறது நாங்கள் தான், கோப்பை எங்களுக்கு தான் சொந்தம். அவர்களே நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டு வெளிப்படுகிறேன். அதே மாதிரி நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த போனை எடுக்கணுமா வேண்டாமா, இப்ப அந்த பிரச்சனை எனக்கே இருக்கு. கார்ல உட்கார்ந்து இருப்பாங்க ஃப்ரெண்ட் சீட்ல, இடியும் ஒரு முறம் மறப்பாங்க. நம்ம ஃபேமிலியா போகும்போது இவன் அடிப்பான், அதை நீ 1 மணி நேரம் எடுப்ப, நீ அவங்களுடைய பேச, நான் இதுக்கு நீ வீட்லயே விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம தேவா வீட்டுல பட்டிமன்றம் முடிச்சிட்டு நான், என் மனைவி, என் மகள் 3 பேரும் கார்ல வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம். என் மனைவிக்கு உண்மை, அவங்க அந்த உட்கார்ந்துருக்காங்க கேளுங்க. என் மனைவி என்கிட்ட கேட்டாங்க, ஏங்க நாளைக்கு பட்டிமன்றத்துல நீங்க தீர்ப்பை யாருக்கு சொல்லுவீங்க அப்படின்னாங்க. நான் எப்படி அமைதியா இருந்தேன், ஐயோ என்னத்த சொன்னாலும் அடிக்கணும், இதுக்கு என்ன சொல்லணும் அமைதியா இருந்தேன். நீங்க ஒரே ஒரு விஷயம் எனக்காக பண்ணணும் அப்படின்னாங்க. என்னென்ன? மனைவியே நீங்க தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னாங்க. நான் மனசுல நினைச்சிட்டேன், அங்க கூட்டமா இருப்பாங்க, நீ அடிக்க முடியாது, கண்டிப்பா நீ சொன்னதுக்காக செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நான் தீர்ப்பை சொல்லுவதற்கு முன்னால் அதை இப்படி சொல்லுகிறேன். என் தகப்பனார் திருநெல்வேலி மாவட்டத்தை தாண்டி நாங்குநேரி பக்கத்தில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தவர். என் தகப்பனார் ஊரிலே வெட்டு, குத்து, கொலை, சாராயம் அடிப்பு இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு ஊர். என் தாயாரோ திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த சிட்டியிலே பிறந்து வளர்ந்தவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, ஆனா பிறந்து வளர்ந்தவங்க. என் தாயாருக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போது அந்த ஊர்ல மாப்பிள்ளை பார்த்தாங்க. அப்ப என் தாயாரோட அப்பா, எனது தாத்தா, அம்மாவோட அப்பா, தாத்தா சொல்றார், அந்த ஊர் ஒரு கொலகார பைய ஊர், அந்த ஊருக்கு பொண்ணு தர மாட்டேன், மாப்பிள்ளை திருநெல்வேலிக்கு வந்தா பொண்ணு தரேன் அப்படின்னு. எவ்வளவு நாசுக்கா சொல்லியிருக்காரு, மாமனார் வீட்டோட மாப்பிள்ளை வந்தா பொண்ணு தரேன்னு கேட்டு சொல்லியிருக்காரு. எங்க அப்பா சரி என்று சம்மதித்து அந்த கிராமத்தை விட்டு திருநெல்வேலிக்கு வந்தார். எங்க அம்மாவை மனம் முடித்தார். நாங்க எல்லாம் திருநெல்வேலி இந்த மாநகராட்சி சிட்டியில பிறந்தோம், திருநெல்வேலியில. அப்ப நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? நாங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு அன்னையோட 25 வருஷம் வளர்ந்த அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு உங்க கூட வந்துடும், நீ யாருன்னே தெரியாத ஒரு கழுத போட்ட 3 முடிச்சுக்கு வரணுங்க. இல்ல, என் தகப்பனும் வந்துட்டாரு. அப்ப நான் அதை பாயிண்டா எடுக்க முடியாதுல அந்த இடத்துல. சரி, அதே நேரத்தில் நான் இப்படி சொல்லுகிறேன், என் தாயார் 8 குழந்தைகள் பெற்றெடுத்தார். 8 பேரும் அன்னைக்கு பெறும்போது ஆஸ்பத்திரியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவருக்கு ஆஸ்பத்திரினாலே என்னன்னு தெரியாது. விட்டத்தில் கயிறை போட்டு கயிறை பிடித்து தொங்கி 8 பிள்ளைகள் பெற்றுடுவாங்க. அதனால எங்க யாருக்கும் பெர்த் சர்டிபிகேட் கிடையாது. நாங்க யாருக்குமே பெர்த் சர்டிபிகேட் கிடையாது. எந்த ஆஸ்பத்திரி, ஏன்னா வீட்டுல எல்லாம் பிறந்தோம். விடிய காலம் யாராவது கோலம் போடும் போது தொழிக்கும் போதுதான் தெரியுமா எங்க அம்மா குழந்தை பத்துட்டு வெளியே வர்றதே தெரியுமா. அப்ப என் தாய் எவ்வளவு பெரிய தியாகம் செய்தார். அவளுக்கு மருத்துவச்சினாலே என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தியாகம் செய்தார்களா.
அதனால் இப்பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக ஒரு ஆணும் தியாகம் செய்தார், பெண்ணும் தியாகம் செய்தார் என்று சொல்லி இருவருக்குமே இந்த தீர்ப்பு உகந்தது என்று சொல்லி தீர்ப்பளிக்கிறோம். நன்றி.